அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதத்தில் வரும் சர்வ ஏகாதசி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். காயத்ரி மந்திரத்திற்கு இணையான மற்றொரு மந்திரமும் கிடையாது. அதுபோலத்தான் பரம்பொருள் விஷ்ணு பெருமானுக்குரிய சர்வ ஏகாதசி விரதத்திற்கு இணையான மற்றொரு விரதம் கிடையாது. இன்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள், பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய ஆணைப்படி தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு தரப்பினராக மாறி அந்த திருப்பார்கடலில் இருந்து வாசுகி பாம்பினை கயிறாக மாற்றி இந்த வாசுகி பாம்பானது பரம்பொருள் சிவபெருமான் அவர்களுடைய திருமகளாகும். அமிர்தத்தை இவர்களின் துணையில் கடைய வந்தனர். இந்த அமிர்தத்தை உண்ணுபவர்கள் சாகா வரம் பெறுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அப்பொழுது இருவரும் ஒன்றாக இணைந்து அந்த திருப்பார்கடலில் இருக்கும் அமிர்தத்தை கடைய ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த மந்திர மலையை பயன்படுத்தினர். அந்த மந்திர மலையானது நழுவி கடலில் சென்றது. அப்பொழுது பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் கூர்ம அவதாரம், அதாவது ஆமை அவதாரம் எடுத்துக்கொண்டு அந்த மந்திர மலையை தனது முதுகில் சுமந்து கொண்டு திருப்பார்கடலை கடைய ஏதுவாக அங்கு இருந்தார்கள். அந்த அமிர்தமானது இந்த நாட்களில் வெளிப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. இந்த அமிர்தத்தை உண்ணுபவர்கள் சாகா வரம் பெறுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அப்படி திருப்பார்கடலிலிருந்து கிடைக்கப்பெற்ற அமிர்தமான நாள்தான் இந்த நாள் ஆகும். இந்த நாள்தான் சர்வ ஏகாதசி நாள் என்று கூறப்படுகிறது. இந்த நாளில்தான் அமிர்தமும் வெளிப்பட்டது. அதனால் மிகவும் அங்கு சிறப்பாக அனைவரும் மகிழ்ச்சியாக தேவர்களும் அசுரர்களும் அங்கு அனைத்தும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தனார்கள். அதுபோலத்தான் அந்த நாளை பூமியில் சர்வ ஏகாதசி நாள் என்று பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களை மனதார வேண்ட வேண்டும் இந்த நாளில். மேலும் அருகிலுள்ள மகாவிஷ்ணு பெருமாள் அவர்களுடைய கோவிலுக்கு நீங்கள் சென்று மறக்காமல் உங்கள் நெற்றியில் அந்த மகாவிஷ்ணு அவர்களுடைய திருநாமத்தை நீங்கள் அந்த இறைவனை வேண்டிவிட்டு நெற்றியில் வைத்து இறைவனை மனதார வேண்ட வேண்டும். அதன் பிறகு கருடாழ்வார் அங்கு இருப்பார். அவரையும் நீங்கள் ஆராதனை பூஜைகள் செய்ய வேண்டும். வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் இந்த ஆலயத்திற்கு அழைத்து செல்லும் போது அவர்கள் படிக்கின்ற புத்தகங்களையும் இறைவன், அதாவது பரம்பொருள் பெருமாள் அவர்களுடைய மடியில் வைத்து பின்பு குழந்தைகளுக்கு வழங்குதல் வேண்டும். இதனால் அவர்கள் பரம்பொருள் மகாவிஷ்ணு போன்ற அவருடைய குத்தி போன்ற அதீத புத்திசாலியாக உங்கள் வீட்டு குழந்தைகள் மாறுவார்கள். கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் இந்த புரட்டாசி மாதங்களில் நீங்கள் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேண்டும். இதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு சர்வ ஏகாதசி நாளென்றும் விரதம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று அனைத்து ஆன்மீகவாதிகளும் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு ஏகாதசி நாளென்றும் அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான மாலை அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கிறது. அன்றைய நாட்கள் நீங்கள் நன்றாக நீராடி பூஜை அறையில் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கும் மகாலட்சுமி அவர்களுடைய திருவுருவப்படத்திற்கும் நன்கு பூஜை செய்ய வேண்டும். மகாவிஷ்ணு அவர்கள் துளசி பிரியன் என்பதால் துளசி இதில் கண்டிப்பாக இடம் பெற்றிருக்க வேண்டும். மீண்டும் பலவித மலர்களால் இந்த பூஜை அறையை அலங்கரிக்க வேண்டும். காலை ஏகாதசி ஆரம்பித்ததில் இருந்து ஏகாதசி முடியும் வரை வீட்டில் இருப்பவர்கள் எந்த ஒரு உணவையும் உண்ணக்கூடாது. அவ்வாறே பரம்பொருள் மகாவிஷ்ணுவை நினைத்து கொண்டே இந்த விரதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். மதிய வேளையில் அந்த கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை கூட நீங்கள் உண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு இறைவனுக்கு வேண்டுதல் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த நாட்களில் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும். அதாவது மாமிச உணவுகளை உண்ணக்கூடாது. சுத்தபத்தமாகவே இருக்க வேண்டும் இந்த விரதத்தை பிடிக்க முடியாதவர்கள். அப்படி விரதம் இருக்கும்போது தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு இருங்கள். உணவு உண்ண வேண்டாம் இந்த ஏகாதசி நாளில். குறிப்பாக வீட்டில் உள்ள திருமணமானவர்கள் ஆண் பெண் இருவரும் கட்டாயம் இந்த ஏகாதசி விரதம் என்று விரதத்தை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் நல்லது நடக்கும். அதன் பின்பு இறைவனுக்கு நீங்கள் செய்த பூஜை பொருட்களை நிவேதனமாக செய்யுங்கள். கண்டிப்பாக புளியோதரை போன்ற எந்த ஒரு பொருட்களை வைத்தாலும், பழம் போன்றவற்றை வைத்தாலும் இறைவனை நிவேதனத்தை செய்யுங்கள். மாலை சர்வ ஏகாதசி முடிந்த பின்னர் நீங்கள் ஒரு போதுமான அளவு உணவு அருந்திவிட்டு விரதத்தை முடித்து கொள்ளுங்கள்.
ஒவ்வொரு ஏகாதசி நாளன்றும் நீங்கள் நோன்பு இருப்பதால் ஏற்படும் நன்மைகள், அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கோபம் மற்றும் பொறாமை போன்றவை எந்த ஒரு குணங்கள் இருந்தாலும் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் அனைத்தையும் முறியடித்து உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல ஒரு நாளாக மாற்றி தருவார். மேலும் தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடு அதுமாக ஏற்பட்டு அதிக சண்டை சச்சரவுகள் நிலவி வந்தாலும் அதை அனைத்தையும் தீர்த்து வைப்பார். இவர் ஒவ்வொருவரும் பாசத்துடன் இருக்க வழி செய்வார். 24 மணி நேரமும் தவறான நினைவுகள் கொண்டிருக்கும், அதாவது தபச குணங்கள் நிறைந்து இருக்கும் இந்த மனிதர்களை இந்த சர்வ ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளுபவர்கள் இந்த இறைவன் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் உங்களுக்கு தேவையான நல்ல குணங்களையாக மாற்றி தருவார். இந்த நாளையும் பொன்னாளாக மாற்றி கொடுப்பார். மேலும் காம எண்ணங்கள் போன்றவை மனிதர்கள் மனதில் அதிகமாக இருந்தால் அதையும் நிச்சயமாக மறக்க செய்து இந்த நாளில் வெற்றி பெற வைப்பார். உங்களுடைய செல்வ வளம் செழிப்பதற்காகவும் இந்த சர்வ ஏகாதசி நாளன்று மகாலட்சுமி தேவி அவர்களின் புகைப்படத்தை அருகில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஏகாதசி நாளன்றும் இந்த முறையை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதியான நிலையை அடைந்து செல்வ செழிப்பாக ஒவ்வொரு நாட்களும் நகரும் என்பதை நீங்கள் உறுதியாக உணரலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.